ஓகே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இது வந்து 1919 ஏப்ரல் 6 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 9 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சத்யபாலையும் சைபுதீன் கிச்லையும் கைது செஞ்சுருவாங்க. இதை எதிர்த்து தான் மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து, அவங்க அங்கே வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடியிருப்பாங்க. எப்போனா ஏப்ரல் 13. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபினுடைய துணை ஆளுநர் யாருன்னா மைக்கேல் ஓ டயர், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாரு, அதாவது ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷூட்டை வந்து எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னா ஜெனரல் ரெஜினட் டயர். ஓகேவா. இவங்க 2 பேரும் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுலட் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஏப்ரல் 6. இதனால் கைது செய்யப்பட்ட போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அதுக்கு கைது செஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். அது வந்து ஏப்ரல் 9. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது ஏப்ரல் 13. 6, 9, 13. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இதனால தான் 1919 எந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து மே மாதம் 31 வந்து வைஸ்ராய்க்கு வந்து நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இணக்கமற்ற சூழல் நினைவும் வேலையில் அவமானத்தினுடைய சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக என் தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திருப்பி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த உத்தம் சிங் அப்படின்றவர் அந்த கொடூரமான அந்த ரவுலட் சட்டத்தில் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து நேரில் பார்த்துருப்பார். ரொம்ப சின்ன வயசு பையனாக 10 பருவ பையனாக இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்சா ஆதரவற்ற காப்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு சீக்கியர். இதை வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1940 மார்ச் 30 லண்டனில் இருக்கிற காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை வந்து உத்தம் சிங் வந்து படுகொலை செய்தார். இதனால் லண்டன் ஃபெண்டோனோவிலே சிறையில் உத்தம் சிங் வந்து தூக்கிலிடப்பட்டார். அதே மாதிரி தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவரும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகத்சிங் அவர்களும் சொல்லலாம். அவரும் வந்து சிறு வயதுக்காரராக இருந்திருப்பார். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 1929 ஏப்ரல் 18 என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய பாராளுமன்றம் கட்டிடத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டை போட்டுருவார். இவரும் வந்து பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டிருப்பாங்க. 1930 அக்டோபர் 7 இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க. 1931 மார்ச் 23 லாகூரில் வந்து இவரை வந்து தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா.